ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு இன்ஃபினிட் தமிழ் டிராவலர். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற பிச்சவாரம் தான் போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ காய்ஸ், நான் ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணது கும்பகோணத்துலேருந்து. நான் மணல்மேடு பக்கத்தில் இருக்கிற முட்டம் பாலம் வழியாக போயிட்டுருக்கேன் பிச்சவாரத்துக்கு. இந்த பாலம் 1 கிலோமீட்டர் நீளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் கொள்ளிட ஆறு. இந்த ஆற்றை சுற்றி நிறைய காடுகள் இருக்குது. இந்த காடுகளை பற்றி சொல்லணும்னா நான் தனியாகவே ஒரு வீடியோ எடுத்து போடலாம். இந்த ஆற்றுல எக்கச்சக்கமான முதலைகள் இருக்குது. இந்த ஆற்றை ஒட்டி உள்ள காடுகளில் நரிகளும் இருக்குது. இந்த கொள்ளிடமத்தில் நான் ஒரு நாள் நைட் கேம்பிங் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போகிறேன் காய்ஸ். இப்போ நம்ம ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் வீராண ஏரி. இது ரொம்ப பெரிய ஏரிங்க. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர், அகலம் 5 கிலோமீட்டர். இந்த ஏரியோட உண்மையான பேர் வீரநாராயண ஏரி. அது காலப்போக்கில் மருவி வீராணம் ஏரி அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, வாங்க இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போய் பார்க்கலாம். இந்த ஏரி இயற்கை அமைஞ்சது கிடையாதுங்க. 1100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சோழ அரசர் ராஜாதித்தர் வெட்டினது தான். அவரோட தந்தை முதல் பராந்தக வீரநாராயணனோட பேரை தான் இந்த ஏரிக்கு வச்சிருக்காரு. இந்த ஏரியில மொத்தம் 74 கணவாய்கள் இருக்கு. பொன்னியின் செல்வன் கதை படிச்சவங்களுக்கு இந்த ஏரியை பத்தி முழு விவரமும் தெரியும். நம்ம வீராண ஏரியா கடந்து பிச்சவாரம் போயிட்டு இருக்கோம். போற வழியெல்லாம் சூப்பரா இருக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சவாரம் வந்துட்டோம். உள்ளே இன்னும் என்னென்ன இருக்குது, ரோபோட்டிங் போக போகிறோம். அதுவும் இல்லாமல் அங்கே சீ ஃபுட்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இங்கே உள்ளே இருக்கா என்னென்னு தெரியல. வாங்க மக்களே, ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்க்கலாம். போட்டிங்க்கு லெஃப்ட் சைடில் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக பசங்கள்லாம் விளையாட விட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நிழல் எந்த ஏரியாலும் இருக்காது. அந்த பார்க்குக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நிழலில் உட்காந்துருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி சண்டேன்றனால கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியும் இந்த பார்க்கிங்கில் எத்தனை கார்ஸ் இருக்குன்ட்டு. பட் இன்றைக்கி எப்படி போட்டிங் போக போகிறோன்னு தெரியல. எனக்கும் வேறு போட்டு ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் ரோபோட்டு தான் நான் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்க போகிறேன். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே நமக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் தெரியுது அந்த வாட்சிங் டவர் தான். அதுக்கு டிக்கெட் வெறும் 5 ரூபா தான். போயிட்டு மேலே ஏறி பார்க்கலாம். மேலேருந்து பார்க்குறப்ப முழு மேங்கரோவ் ஃபாரஸ்ட்டும் ரொம்ப அழகாக தெரியுது கைஸ். இதுக்குள்ளே தான் நம்ம போட்டிங் போக போகிறோம். இங்கே போட்டிங்கில் 2 டைப் இருக்குது கைஸ். ஒன்று துடுப்பு படகு, இன்னொன்று மோட்டார் படகு. துடுப்பு படகுக்கு 1 மணி நேரத்துக்கு 4 பேருக்கு 400 ரூபா தான் டிக்கெட். மோட்டார் படகுக்கு 40 நிமிஷத்துக்கு 8 பேருக்கு 1800 ரூபா டிக்கெட். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கியூவே. நான் நின்று இருக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆச்சு எனக்கே டிக்கெட் வாங்குறதுக்கு. வெயில் தான் தாங்க முடியல. டிக்கெட் எடுத்தாச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. போட்டுக்காக வெயிட்டிங். நெக்ஸ்ட்டு போட்டிங் தான். நான் துடுப்பு படகுல தான் டிக்கெட் எடுத்து போயிட்டு இருக்கேன் கைஸ். ஏன்னா துடுப்பு படகுக்கும் மோட்டர் படகுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. துடுப்பு படகோட அட்வான்டேஜ் என்னன்னா மேங்கரோவ் ஃபாரஸ்ட்ல இருக்கிற இன்டெப்தான சின்ன சின்ன கேவ்ஸ்க்கு கூட ஈஸியா போயிட்டு வர முடியும். இதே மோட்டர் போட்டுனா இன்டெப்தா இருக்கிற சின்ன சின்ன கேவ்ஸ்க்குள்ள அவ்வளவா போக முடியாது. வாவ்,
வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கே. நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்கு. உள்ள போக போக இந்த காட்டோட அடர்த்தி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ நம்ம பிச்சவாரம் போட்டிங் போயிட்டு இருக்கோம். போட்டில் தான் உட்காந்துருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான வியூலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பிச்சவாரத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த இடம் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ளவங்கெல்லாம், எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வந்துச்சு ட்ராவல் டைம். ஆனால் இங்கேயே பக்கத்தில் நிறைய ஊர்லேருந்து உள்ளவங்க, இங்கே ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே மீன்பிடி தொழிலும் நடத்திட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தாத்தா மீன்பிடி உள்ளே இறங்கியிருக்காரு. இது ஆக்சுவலாக ஆழமே கிடையாது சொல்லப்போனால். அங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா தெரிவார். தாத்தா என்ன தாத்தா பண்ணுறீங்க? நண்டு பார்வை தெரியாதா? பார்வை தெரியாமல் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பாரு. இந்த சதுப்பு நில காடு சினிமாவுக்கு ஃபேமஸ் ஆனதுங்க. சூரியன், தசவதாரம், துப்பறிவாளன் படங்கள்ல வர சில முக்கியமான காட்சிகள் இங்க தான் ஷூட் பண்ணாங்க. இந்த காடு மொத்தம், இந்த சதுப்பு நில காடு மொத்தம் 3000 ஏக்கர் சுற்றளவு கொண்டது. அதுவும் இல்லாமல் இங்கே இந்த மாதிரி கேவ்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான கேவ்ஸு, இந்த வழிபாதை அப்படின்ட்டு இந்த போட் வரதுக்குன்னே இருக்கிற வழிபாதை மொத்தம் 4000க்கு மேலே இருக்குது. இதில் நீங்கள் ஒன்றா நீங்கள் போய் பார்க்கணுன்னா 1 மாதத்துக்கு மேலே சுற்றணும் அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வழி மாறி போயிட்டோன்னா, பாதை விட்டு வழி மாறி போயிட்டோன்னா நம்ம ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மொபைலில் நெட்வொர்க் இருந்தால் அது கூட இங்கே யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். உங்கள் எல்லாருக்கும் சுனாமி அப்படின்னு தெரியும். 2004 டிசம்பர் 26 இருக்கிற தமிழக மக்கள் எல்லாரையுமே அந்த சுனாமின்ற பேரால் செமையாக தாக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த சுனாமியே தடுத்த காடு இந்த காடு தாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒரு 16 கிராமங்களில் உள்ள மக்கள் அவங்க எல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே இங்கே இருக்கிற இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு தான். அப்படின்னா இது பெரிய அதிசயம் தானே. இந்த இடத்துல நிறைய ஜீவராசிகள் வாழுது. அதில் ஒரு சிலதை நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம், பாருங்கள். கடைசியாக என்னோட ஆசை போட் ஓட்டுறது. ஓட்டிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஏரியாவுக்கு வரணும், போட்டிங் போங்க, இடத்த சுற்றி பாருங்கள். அதுவும் இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் தமிழ்நாடு. அதை மட்டும் மறந்துட வேணாம். ஓகே பாய். இந்த வீடியோ இதோட லாக் பண்ணிக்கிறேன், முடிச்சுக்கிறேன். ஓகே பாய், see you in next video.